இனிய இதயங்களே, அனைவருக்கும் வணக்கம். என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. உறவே கண்கள் திறவாயோ, உவகை இன்று காணாயோ என்ற அருமையான பாடல் வரிகளோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு உள்ளங்களே, தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் விழா நடந்து முடிந்தது. உங்கள் அனைவருக்கும் பொங்கல் தின சிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான இந்த இயற்கை படைப்பையும் உழவர்களையும் நாம் என்றைக்குமே மறக்கக்கூடாது. அவர்களுக்கு நன்றியாக இருக்கும் வண்ணம் நம்முடைய கடமையை வெளிப்படுத்தணும். என்ன அப்படின்னா, இயற்கை வளத்தை என்னாலும் ஆரோக்கியமாக பாதுகாக்க வேண்டும். அதே போல விவசாயிகளுக்கு என்னாலும் துணை நிற்க வேண்டும், அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு அருமையான சிந்தனையோடு இன்றைய நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். தமிழர் திருவிழா நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு திருவிழாலாம் கொண்டாடி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறீங்க. அப்படியே தேங்க்யூ. கண்டிப்பாக பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சி பார்த்துருப்பாங்க. அதில் நீங்களும் வேட்டி சட்டையோட கலக்கிட்டீங்க. ஸோ தொடக்கத்தில் முதல் வாரத்தில் நம்ம சந்தித்தோம். அதுக்கப்புறம் இடையில ஜெனித் ஃபார் வந்தாங்க. ஃபாதர் மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நம்முடைய மாத தொலைக்காட்சியின் வளர்ச்சி பணிக்கு துவக்கத்திலேயே ஒரு புள்ளி வச்சாச்சு அப்படின்ற மாதிரி உங்களை சிறப்பான பணிக்கு நீங்கள் போயிட்டு வந்திருக்கிறீங்க ஃபாதர். ஸோ அந்த அனுபவங்கள் இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். ஏன்னா இப்போது பார்த்திங்கன்னா மாதா தொலைக்காட்சி இப்போ நம்ம மக்கள்லாம் இங்கே எல்லாருமே மாதா ட்ரஸ்ட்டுக்கோ இல்லாட்டி கமிஷன் சொசைட்டிக்கோ நன்கொடை கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் மாதா டிவி. இப்போ வெளிநாட்டில் இருக்கிற மக்கள்லாம் 2016 ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறேன். மாதா மீடியா ஃபெல்லோஷிப்னு ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இப்போ முக்கியமாக முதல்ல கனடாவில் ரெஜிஸ்டர் பண்ணோம். அந்த வருஷமே சுவிஸில் ரெஜிஸ்டர் பண்ணோம். அந்த வருஷமே இங்கே நார்வேயில் ரெஜிஸ்டர் பண்ணோம். மாதா மீடியா ஃபெல்லோஷிப் நார்வே. இப்போ 2022 யூஎஸில் ரெஜிஸ்டர் பண்ணோம். மாதா மீடியா ஃபெல்லோஷிப் யூஎஸ்ஏ. இப்போது கடந்த ஆண்டு லண்டனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃப்ரான்ஸ்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்தந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அவங்க கொடுக்குற நன்கொடைகள்லாம் அந்தந்த நாட்டில் அங்கே ஒரு நிறுவனமாக மாதா மீடியா ஃபெல்லோஷிப் ஃப்ரான்ஸ் அப்படின்னு அதை இங்கே உள்ள ட்ரஸ்ட் மாதிரி அங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழு அந்தந்த நாட்டில் நம்ம பொதுநிலையினர் அவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு அமைப்பு உருவாக்கி அதுக்கு ஒரு வங்கி கணக்கை உருவாக்கி, ஸோ அந்த மக்கள் இப்போ நம்ம போனால் கையில் கொடுக்குற காசு இல்லாட்டி அவங்க மாதம் $10 இல்லாட்டி €10 ஒரு $1000 கணக்குக்கு வருது. ஸோ அது மாதிரி நீங்கள் போடுங்க. ஏன்னா இப்போ ஃபார் மரியான்லாம் நம்ம படிக்க வச்சோம். அதுக்கு முன்னாடி ஃபார் ஆல் பட்டி இவங்களுக்குலாம் அந்த மாதிரி தொகைகள் தான் உதவி செஞ்சு படிக்க ஏற்பாடு பண்ணோம். அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், இல்லை அங்கேருந்து நம்ம ஏதாவது பணிகள் செய்ய வேண்டியிருக்கு. அந்தந்த நாட்டில் நம்ம அந்த காசை இங்கே கொண்டு வரதுன்னா நம்மளுடைய எஃப்சிஆர்ஏ வழியாக. அப்போ அதை இங்கே கொண்டு நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். அவங்க கொடுத்த அவங்களுடைய நன்கொடையிலேருந்து இங்கே மாதா தொலைக்காட்சிக்கு இந்த பணிகள்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் தெரியும். ஸோ கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். இது எல்லாத்துக்குமே ஆமாம் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். இப்போ ஃபாதர் சும்மா போகிறார் வராரு, என்ன செஞ்சார், எங்கே என்ன யாருக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம எப்போ போனாலும் என்ன வந்தாலும் அது எல்லாமே அங்கங்கே வங்கிகளில் இருக்கிறது அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, நமக்கும் ஒரு வரலாறு இருக்கும். ஸோ இப்போ அது மாதிரி அங்கே ஃப்ரான்ஸில் துவக்கி வச்சுருக்கிறோம். அதை ஒரு 4 இடங்களில் பூச வச்சு நம்ம இந்தியாவிலேருந்து அங்கேருடைய தமிழ் மக்களுக்கு, நம்ம இலங்கையிலுடைய தமிழ் மக்களுக்கு பல இடங்களில் கோயில்களில் சனி ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் நானும் ஃபார் மரியான் தான் இப்போ ஃப்ரான்ஸுக்கு அந்த இது இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணார். முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து ரோம் போனோம். வத்திக்கானில் எங்களுக்கு ஒரு 3 நாள் மீட்டிங். ஏன்னா இப்போ இன்னும் ஓரிரு மாதங்களில் வத்திக்கான்லேருந்து செயல்படக்கூடிய தமிழ் ஒளிபரப்பு இங்கே நம்மளுடைய இடத்துலேருந்து செயல்பட போகுது. அதற்கான கையெழுத்தெல்லாம் போட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதுக்கு ஏற்கனவே சிஸ்டர் ஜான்சி 3 மாதம் அங்கே ட்ரைனிங் போயிருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட அந்த முக்கியமான ஆட்கள் கூட எல்லாம் 2 நாள் அவங்க கூட எப்படி ஏது, ஏன்னா இனிமேல் திருத்தந்தை போப்பாண்டவருடைய செய்திகள் உடனடியாக நமக்கிட்ட வரும். அது ஒரு சீக்ரெட். அது ஏன்னா அதை உடனே எதை வெளியிடணும், எதை வெளியிடக்கூடாது, எதை எப்போ வெளியிடணும்,
அப்படின்ற ஒரு ரெகுலேஷனோடு கொடுப்பாங்க. நம்ம தமிழ் மொழிபெயர்க்கிறது நம்ம வேலை. ஞாயிற்றுக்கிழமைக்குரிய பிரசங்கம் வந்து எங்களுக்கு சனிக்கிழமையே கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம மொழிபெயர்க்கிறோம். சனிக்கிழமை நம்ம வெளியிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை அவர் பிரசங்கம் வச்சு முடித்த பிறகு தான் நம்ம வெளியிடணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணாங்க. ஏன்னா அது சீக்ரஸின்றது வந்து கீப்பப் பண்ணணும் அப்படின்றதுனால. ஸோ அப்புறம் திருத்தந்தை நேரடியாக சந்தித்தோம். ஃபார் மரியான் சிஸ்டர் ஜான்சி நானும் நேரடியாக சந்தித்து நம்ம பணிகளை குறித்து அவர்கிட்ட சொன்னோம். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் நான் கேட்டேன், 90 லட்சம் பேர் உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க, அவங்கள எல்லாத்துக்கும் எங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க, அவங்களுடைய குடும்பங்கள், எங்களுக்கு உதவி செய்கிற உபகாரி அத்தனை பேருக்கு வந்து உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டேன். நல்ல அழகான ஒரு ஆசீர்வாதம் போட்டார். எல்லாம் ஃபோட்டோலாம் இருக்குது. ஸோ அதை மக்கள்கிட்ட நம்ம வந்து காட்டணும். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருத்தந்தை லியோ அவர்களையும் நேரடியாக சந்தித்து, திருத்தந்தை இப்போது ஃப்ரான்சிஸை வந்து 2016 பார்த்தேன். பிறகு 2018 நான் பார்த்தேன். அப்புறம் கடந்த ஆண்டு 2025 ஜனவரி மாதம் அவரை சந்தித்தேன். 3 தடவை அவரை பார்த்துருக்குறேன். ஸோ ஒரு பெரிய விஷயம் தான் நமக்கு. ஸோ இந்த இத்தனை வளர்ச்சி பணிகளை வந்து மேற்கொண்டிருக்கு, இந்த குறுகிய நாட்கள்லேயே போயிட்டு இவ்வளோ விஷயங்கள் செய்திருக்கீங்க. அதே போல் எல்லாருக்கும் ஒட்டுமொத்த நம்முடைய இணைய இதயங்களுக்கும் நீங்கள் திருத்தந்தையிடம் இருந்து ஆசீர்வாதம் கேட்டேன். எல்லாரையும் அவர் வந்து எல்லாரையும் பிளஸ் பண்ணுறேன். ஸோ அவர் நல்லா இங்கிலீஷ் நல்லா பேசினார். ஸோ எல்லாரையும் நல்லா நான் பிளஸ் பண்ணுறேன், நல்லா பணி செய்யுங்க, வாழ்த்துக்கள், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி. ஸோ நான் சொல்கிறதையும் அவர் கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தார். கேட்டு அப்புறம் எல்லாரும் கண்டிப்பாக இதை விட ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இணையதயங்களுக்கு வேறு எதுவும் இருக்காது ஃபாதர். இது ஒரு பெரிய பிளஸிங் இந்த ஆண்டில். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. ஸோ வழக்கம் போல் நம்முடைய இணையதயங்கள், கடிதங்கள், இப்போ நம்முடைய கிறிஸ்து பிறப்பு, நியூ இயர் தொடர்ந்து ப்ளஸ் இப்போது நம்முடைய பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சி பார்த்துருப்பாங்க. குறிப்பாக இன்னும் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்முடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மற்றும் புத்தாண்டு பெருவிழா வாழ்த்து செய்தி வந்துட்டு இருக்கு ஃபாதர். ஆமாம் ஃபாதர். அந்த வகையில் முதல் கடிதம் ஃபாதர், உங்கள் செல்ல மகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராய் கெட்சியால் பாண்டிச்சேரியிலேருந்து ஃபாதர். ஆமாம். ஸோ நம்முடைய செல்ல மகள் நாள் கழிச்சு கடிதம் போட்டு, மரியே வாழ்க, ஸ்தோத்திரம் தந்தையே, உங்கள் செல்ல மகள் என் ராய் கெட்சியால் பாண்டிச்சேரியிலிருந்து எழுதும் அன்பு கடிதம். தந்தையே, எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் நலமுடன் இருக்க வில்லியனூர் லூர்து மாதாவிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். போஸ்கோ அண்ணா, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நீங்களும் நம்ம மாதா டிவியில் பணிபுரியும் எல்லா அண்ணன்கள் அக்காக்காகவும் நான் மாதாவிடம் ஜெபித்துக் கொள்கிறேன். தந்தையே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தையே, முதலில் என்னை மன்னித்துவிடுங்கள். ஏனென்றால் நான் ரொம்ப நாளாகவே மாதா டிவிக்கு லெட்டர் போட தாமதமானதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். போஸ்கோ அண்ணா, நீங்கள் நடத்தும் ஜீசஸ் பஞ்ச் நிகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடிக்கும். தந்தையே, நான் இப்பொழுது 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய படிப்புக்காகவும் என்னுடன் படிக்கும் எல்லா மாணவிகளுக்காகவும் நாங்கள் எல்லோரும் நல்ல மதிப்பெண்கள் பெறவும் நீங்கள் மாதாவிடம் ஜெபித்து கொள்ளுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் தந்தையே, நம்ம மாதா டிவி தந்த அழகான உறவுகளான கிறிஸ்டினா அகஸ்டினா ஆன்டி எனக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொன்னார்கள். நானும் அவர்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொன்னேன். இந்த அழகான உறவுகளை தந்த நம்ம மாதா டிவிக்கு நன்றி சொல்கிறேன். தந்தையே, கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி பார்த்தோம், நன்றாக இருந்தது. அதிலும் பப்பாஸ் ஃபண்டே ஜோ அண்ணா நடத்தியது மிகவும் நன்றாக இருந்தது. நான் ஜோ அண்ணனை மிகவும் கேட்டதாக சொல்லுங்கள் தந்தையே. நான் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது கடவுள் வணக்கம் பார்ப்போம். நிகழ்ச்சியில் ஜோ அண்ணா, கல்பனா ஆண்டி, யமுனா ஆண்டி, வேளாங்கண்ணி அக்கா எல்லோரையும் நிகழ்ச்சியில் பார்ப்பேன் தந்தையே. எல்லோரையும் நான் மிகவும் கேட்டதாக சொல்லவும். அப்புறம் தந்தையே, நீங்கள் அனைவரும் சேர்ந்து விளையாடிய மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லோரும் பால் விளையாடியது நன்றாக இருந்தது. தந்தையை, நீங்களும் அடைக்கலம் தந்தையும் அக்கா அண்ணன்கள் கூட தரையில் உட்கார்ந்து விளையாடியது உங்களின் எளிமையும் அவர்கள் மேல் நீங்கள் வைத்திருக்கும் பாசத்தையும் அன்பையும் நாங்கள் பார்த்தோம். அப்பா சொன்னாங்க, நம்ம மாதா டிவி தந்தையர்கள் போல் நீயும் வாழ்க்கையில் எளிமையும் அதே சமயம் தந்தையர்கள் போல் உயர்ந்த உள்ளத்தோடு வாழணும் சொன்னாங்க. தந்தையை, நானும் கடைபிடித்து கண்டிப்பாக வாழ்கிறேன் என்று அப்பாவிடம் சொன்னேன் தந்தையே. பாட்டி மிகவும் உங்களை கேட்டதாக சொல்ல சொன்னார்கள் தந்தையே. போஸ்கோ அண்ணா, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் ஆரம்பிக்கும் போது நீங்கள் பாட்டு பாடுவது மிகவும் எனக்கு பிடிக்கும். தந்தையே, இந்த லெட்டருடன் நான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக வேளாங்கண்ணி மாதா பேனா ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க ஃபாதர். நற்கருணை ஆண்டவனுடைய படமும் இங்கே வந்து ஒரு பேழை மாதிரி குட்டியாக அமைச்சிருக்காங்க ஃபாதர். அப்புறம் கொஞ்சம் சாக்லேட்டும் அனுப்பியிருக்கிறேன், சாக்லேட் பேக்கெட் அனுப்பியிருக்கிறாங்க ஃபாதர். பெற்றுக்கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பா லெட்டரும் என் லெட்டரோடு அனுப்புகிறேன்.
படித்து எனக்கு ஆசீர் வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர். தந்தை, இந்த கடிதத்துடன் புனித கார்லோஸ் அக்விட்டிஸ் அவர்களுடைய புனித திருப்பண்டம் அனுப்பியுள்ளேன். இதுல ஃபாதர் கார்லோ அக்விட்டிஸ் அவர்கள் பயன்படுத்த அந்த துணியிலிருந்து ஒரு பகுதி ஃபாதர். அதே போல ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு பஞ்ச், ஜீசஸ் பஞ்சுக்கு இவங்க ஒரு பஞ்சு சொல்லியிருக்காங்க ஃபாதர். சகோ நிர்மல் போஸ்கோவுக்கு ஒரு பஞ்ச், எனக்கு எல்லாமே புதுசு, என்னுள் இருக்கிறார் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான, உண்மையிலேயே நல்ல பஞ்சா இருக்கு, சூப்பரா ஒரு ஆர்வத்தை தூண்டும் மன்னமா இருக்கு. ஸோ இப்படிக்கு உங்கள் செல்ல மகள் ராய் கெட்சியால், பாண்டிச்சேரியிலேருந்து ஃபாதர். ரொம்ப சந்தோஷம். உங்க அப்பா கடிதம் இருக்கு ஃபாதர். கவிதை. ஆமா ஃபாதர். ஒரு ராய் கெட்சியா வந்து அவர் சின்ன குழந்தையிலேருந்து அவர் தெரியும். இப்போ ஃபாதர் அதே மாதிரி ஜாஸ் ஜோஸ் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து ராய் கெட்சி, அதுக்கடுத்து கிறிஸ்டினா அகஸ்டினா, இவங்க எல்லாருமே வந்து ப்ரோக்ராமே பண்ணியிருக்கிறோம் அவங்கள வச்சு கிறிஸ்மஸ்க்கு. ஆனால் அற்புதமான குழந்தைங்க, நல்லா அவங்க அப்பா அம்மா மதித்து இந்த மாதிரி உட்காந்து ஒரு கடிதம் எழுதணும், மாதா தொலைக்காட்சி பார்க்கணும், நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. ஒரே ஒரு தடவை வந்து எனக்கு ஒரு குழந்தைமா இங்கேருந்து நார்த்து யூபியிலேருந்து ஒரு குழந்தை கடிதம் எழுதியிருந்துச்சு. அவங்க அப்பா உட்கார வச்சு எழுதியிருந்துச்சு. இது மாதிரி குழந்தைங்க எழுதுகிறாங்க. பிகினிங்லாம் பார்த்து கும்பகோணத்துலேருந்துலாம் குழந்தைங்க எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அது நம்மளுக்கு என்னென்னா வந்து நம்ம இந்த குழந்தைகள் வழியாக நம்ம வந்து அந்த குடும்பத்தில் எப்படி மாதா தொலைக்காட்சி ஒரு பகுதியாக அவங்களோடு ஒன்றோடு ஒன்றா கலந்துருக்கு, அவங்களுடைய ஞான வாழ்க்கைக்கு, அவங்களுடைய அந்த ஒழுக்கமான வாழ்க்கை, நல்ல நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வது, இதெல்லாம் வந்து உண்மையிலே நிறைவாக சந்தோஷமாக. ஏன்னா நம்ம பெரியவங்க வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவங்களை மட்டும் இல்லை, குழந்தைங்களையும் நம்ம வந்து போகிற பக்கங்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த எங்கேயா போனோம்னா ஃபாதர் உங்கள் ஃபேன் ஃபாதர் அப்படின்னு, குழந்தைங்கள உங்களை பார்த்தா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஃபோட்டோலாம் எடுத்துக்குவாங்க கொடுத்து. நம்மளுக்கு அப்போல்லாம் வந்து ஆச்சரியமாக இருக்கும், ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம ஒரு ஃபேனு, நம்ம அவ்வளோ ஒரு பெரிய இதாக மற்றவங்களெல்லாம் நம்ம பார்க்கல, நம்ம ரொம்ப அப்படி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் அங்கே தான் உண்மையாக கடவுள் எவ்வாறு நம்மள்கிட்ட செயல்படுறாரு அப்படின்றத என்னால் உணர முடியுது. அதனால் கெட்சியாவுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள், நன்றி. நல்லா படிங்க. நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக, உங்கள் கூட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். எல்லார்ட்டையும் சொல்கிறேன், உங்களை ரொம்ப விசாரித்தாங்க, ராய் கெட்சியா கடிதம் எழுதி விசாரித்தாங்கன்னு சொல்கிறேன். நல்லா இருங்க, நல்ல பிள்ளையா எப்பவும் போல் நல்ல பிள்ளையாகவே இருங்க, நல்லா படிங்க. எல்லாருக்கும் நல்லா உதவக்கூடிய நல்ல குழந்தைய நீங்கள் வளர்ந்து வரணும். உங்களுக்கு எனது மனம் நிறைந்த பாராட்டுகளும் நன்றியும் கடவுளின் ஆசீரும். தேங்க்யூ ஃபாதர். அதே போல் நானும் சிறப்பாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ஃபாதர். எல்லாரும் அண்ணன்கள் அக்காக்கள் சார்பாக என்னுடைய நெஞ்சார்த்தெல்லாம் வாங்கி அனுப்பியிருக்கு குழந்தை. கண்டிப்பாக ஃபாதர். அதே போல் அவங்களுடைய தந்தை அவர்களுடைய கடிதம் ஃபாதர். இதுவும் ஏறக்குறைய மாதா தொலைக்காட்சியை பற்றிய கவிதை தொகுப்பாகவும் சிறப்பாக தந்தை அவர்களை குறித்து ஒரு வாழ்த்து மடலாகவும் இருக்குது ஃபாதர். புத்தாண்டு வாழ்த்துக்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க. புதிய ஆண்டில் புது பொலிவுடனும் எங்களுக்கு புதிய நம்பிக்கையையும் புதிய பலனும் தந்து புதியதோர் எங்கள் வாழ்வில் புவியெங்கும் இறையாட்சி மலர புதிய பாதையை உருவாக்கி தந்து புதுமைகள் பல புரியும் மாதா டிவிக்கும் புது உற்சாகத்தோடு பணிபுரியும் பூ போன்ற மனம் கொண்ட பணியாளர்களுக்கும் புன்னகையோடும் புத்துணர்ச்சியோடும் புது புது சிந்தனைகளோடு மாதா டிவியை புதிய வழியில் வழிநடத்தும் தலைமை தந்தைக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. இது ஒரு அருமையான வாழ்த்து மடல் ஃபாதர் உங்களுக்கு. பாசமிகு தந்தையே, எங்கள் எல்லோருடைய அன்பின் அடையாளமே, கருணையுள்ளம் கொண்ட அட்சய பாத்திரமே, உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. ஆரோக்கிய அன்னையின் அரவணைப்பில் பல அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் எங்களுக்கு உமது அன்பால் பெற்று தந்த அருட்தந்தையே, உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எளிமையின் எழிலே, பணிவின் பண்பே, இரக்கத்தின் இதயமே, ஆரோக்கிய அன்னையின் தவ புதல்வனே, மாதா டிவியின் மங்காத ஒளிவிளக்கே, எங்கள் ஆன்மீக வாழ்வின் அதிசயமே, உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். பாராபட்சம் பார்க்காத எங்களின் பாச மழையே, வாடிய மனங்களை கண்டு வாடும் பரிவுள்ளம் கொண்ட பாத்திரமே, எளியோரின் துயரை கண்டு உருகும் உள்ளமே, உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நேசிக்காதவர்களையும் நேசிக்கும் எங்களின் நேசமே, தமிழ் தேசத்தின் வாசமே, குறையாத பாசமே, அன்னையின் அருளோடும் அனைவரையும் அரவணைத்து கொள்ளும் மாதா டிவியின் ஆலமரமே, தடைகளை தகர்த்தெறியும் இரும்புள்ளம் கொண்ட இதயமே, துன்பங்களை கண்டு துவளாத மனமே, உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓயாத உழைப்பின் உருவமே, ஏற்ற தாழ்வுகளை பார்க்காத எளிமையே, அனுசரித்து அன்பாய் வழிநடத்தும் வழிகாட்டியே, உங்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு இறை அருளை வழங்கும் தலைமை அருட்தந்தையே, உமது பணி சிறப்பானது, உமது பணி மகத்துவமானது,
உமது பணி உண்மையானது, உமது பணி உயர்வானது, உமது பணி இறைவனின் பார்வையில் அசாத்தியமானது. எங்களின் அன்பிற்குரிய தந்தையே, உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். மாதா டிவி என்பது மாதாவின் திருமடியாகும். இது அனைவருக்கும் ஒரு ஆறுதல், எங்கள் ஆன்ம வாழ்வில் ஓர் அடையாளம், இனிய இதயங்களில் ஓர் இறை அன்பு. ஆகவே மாதா டிவி பார்ப்போம், மகிழ்ச்சியோடு வாழ்வோம். ஆலமரம் என்னும் அன்னையின் மாதா டிவியை தழைத்தோங்க தாங்கி பிடிக்கும் வேர்களையும் விழுதுகளையும் இந்த புத்தாண்டில் நன்றிகள் கலந்த ஜபங்களோடு நினைவு கூறுகிறோம் தந்தையே. நீங்கள் வாழும் இந்த புனித காலங்களில் நாங்களும் வாழ்கிறோம் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம், மிகுந்த மகிழ்ச்சியும் அடைகிறோம் தந்தையே. வாழ்க உமது இனிய இதயம். இந்த இதயத்தை இவ்வையகத்திற்கு அர்ப்பணித்த உமது பெற்றோர்கள் பேறு பெற்றவர்களே. அவர்களையும் வரும் சந்ததியினர் இந்த வையகம் உள்ளவரை வாழ்த்தட்டும் தந்தையே. பாசத்துடன் பாண்டிச்சேரி நிக்சன். நிக்சன் ஃபாதர். ஸோ ரொம்ப அழகா உங்களை பற்றியும் ஒரு வாழ்த்து மடலாக அனுப்பியிருக்கல. ஒரே வாழ்த்து. நம்ம ராய் ஹெட்ஸி அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கவிஞர். அந்த காலத்துலேருந்தே கவிதை நடையில் நிறையா எழுதுவார். மாதா தொலைக்காட்சியை பற்றி, அதனுடைய பணிகளை குறித்து. அப்பப்போ என்னை வேறு ரொம்ப பயங்கரமாக புகழ்ந்துடுவார். ரொம்ப சிம்பிள் மனுஷன், ரொம்ப சிம்பிள், ரொம்ப தாழ்ச்சியான மனுஷன். ரொம்ப அவங்க அந்த ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு குடும்பம், அழகான ஒரு குடும்பம். வெளியூரில் இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சி 2 தடவை பாண்டிச்சேரி போயிருக்கும்போது அங்கே வந்திருந்தாங்க, பார்க்க வந்தாங்க. இங்கேயும் வந்திருக்கிறாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்ம இன்னொருத்தவங்களை வந்து பாராட்டுறோம், எனக்கு அதுதான் மனசில் பொதுவாக இயல்பாகவே வந்து மனிதர்களுக்கு இன்னொருத்தவங்களை பாராட்டணுன்றது வந்து அவ்வளோ எளிதாக வராது. அப்படியே இப்போ நல்லா செய்கிறானேன்னு தோணுனா கூட சரி சரி அப்படின்னு போயிடுவாங்க. அதை வந்து இவ்வளோ தூரத்துக்கு அதை வெளிப்படையாக சொல்லி ஒருத்தவங்களை பாராட்டணும், அவங்களுடைய நல்ல குணங்களை சொல்லணும் அப்படின்னு இன்னொருத்தவங்களுக்கு தோணுதுன்னா அப்போ அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருந்தால் தானே அதை சொல்ல முடியும். அதனால் ராய் ஹெட்ஸும் சரி, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க பாட்டி. அதனால் நீங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறனால தான் இப்படி நல்ல காரியங்களெல்லாம் வந்து உற்சாகப்படுத்துகிறீங்க, பாராட்டுறீங்க, ஜெபிக்கிறீங்க, உங்களால் முடிஞ்சதை நம்ம வந்து செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க. இதுவே உங்களுடைய உயர்ந்த உள்ளத்தை காட்டுது. வருகின்ற இந்த ஆண்டும் வருகின்ற ஆண்டு எல்லாமே நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும், பிள்ளைங்களுக்கு நல்லா நல்லா படிக்கணும், உங்களுக்கு எல்லோரும் நல்லா சுகத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட கண்டிப்பாக நிக்சன் அண்ணன் சார்பாக இந்த வாழ்த்து மடலை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் ஃபாதர். அடுத்ததாக நம்ம ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர் ஃபாதர் செங்கல்பட்டுல இருந்து. இல்லந்தோறும் இறையாட்சியை கொண்டு வரும் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த வருடம் முழுவதையும் ஆசிர்வதித்து கொடுத்த இறைவனுக்கு முதலில் நன்றி கூறுவோம். மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமையோ அருமைதான். குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் காதுக்கு இனிய கிறிஸ்துமஸ் கீதங்களினால் எங்களின் இல்லங்களில் கிறிஸ்துமஸ் மனம் கமகமக்கிறது. மாதா தொலைக்காட்சிக்கு வாழ்த்துக்களும் ஜபங்களும். 3/12/2025 அன்று கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்து தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட திரு இருதயராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பேறு பெற்ற குழந்தைகளுக்கு ஆற்றும் கல்வி பணி பன்மடங்கு சவால் நிறைந்தது. அதை முழு மனதுடன் மகிழ்ச்சியோடு ஏற்று செயல்படுத்தும் அன்பருக்கு பாராட்டுக்கள். ஜீசஸ் பஞ்ச் நிகழ்ச்சியில் பேறு பெற்ற குழந்தைகள் மூலம் இறை வார்த்தையை வெளிப்படுத்திய சகோதரர் நிர்மல் போஸ்கோவிற்கு ஒரு சபாஷ். குழந்தைகளின் பங்களிப்பு மிக அருமை, அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி. உறவுகள் மேம்பட நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் அருட்தந்தை மரிய அந்தோணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் மிக சிறப்பானவை, ஆழ்ந்த பொருள் பொதிந்தவை, திரும்ப திரும்ப கேட்க தூண்டும் அருமையான விளக்கம். ஒரு சிறந்த மனநல மருத்துவரிடம் நாம் அறிவுரை கேட்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. தந்தைக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அறம் செய் நிகழ்ச்சியின் புதிய டாபிக் சூப்பர். என்னை போன்ற முதியவர்கள் பேசுவதால் நானும் அதில் பங்கேற்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. உண்மையில் கிராண்ட் பேரண்ட்ஸாக எங்கள் பேர குழந்தைகளோடு நேரத்தை செலவழிப்பது பேரானந்தம்தான். அருமையான தலைப்பில் கலந்துரையாடும் டாக்டர் மற்றும் அனைவருக்கும் சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். துதி ஆராதனை எப்பொழுதும் போல் தூள் கிளப்புகிறது. 5-6 அருட்தந்தையர்களும் சேர்ந்து ஒரே குரலில் பாடுவது புதிதான விஷயம் அல்ல. அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். மிக அருமையான சூப்பரான குறுநிகழ்ச்சி. பல சந்தேகங்களை ஆயர் அவர்கள் தீர்த்து வைக்கிறார்கள். எந்த வகையிலாவது இறையாட்சியை இல்லங்களுக்கு கொண்டு சென்றுவிட வேண்டும் என்ற மாதா தொலைக்காட்சியின் தீவிரம் பாராட்டுதற்குரியது, போற்றுதற்குரியது. மனம் நிறைந்த பாராட்டுகளும் வட்டநிலா பொட்டழகே பாடல் வரிகள், இசை, காட்சி அமைப்பு மற்றும்
தீம் என ஒவ்வொன்றும் மிக அருமையாக உள்ளது. பாடகி லாவண்யா அவர்களுக்கும் சிறப்பாக பாடுகிறார்கள். அருட்தந்தை பவுலா ஜெயக்குமார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மொத்தத்தில் டிசம்பர் மாதம் முழுவதும் இனிமையான கீதங்கள் கேட்டு அகமகிழ்ந்தோம். மேலும் மற்ற சிறப்பு நிகழ்ச்சிகள், பப்பாஸ் ஃபண்டே, என் குடிசையில் ஒரு குடில் போன்றவற்றை காண ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு விழா நல்வாழ்த்துக்கள். மரியே வாழ்க. ஆரோக்கியராணி ஃபெலிக்ஸ் சேவியர் ஃபாதர், செங்கல்பட்டு. ரொம்ப ரொம்ப சிறப்புங்கம்மா. எப்போவுமே நீங்கள் கடிதம் எழுதினாலும் உங்களுடைய கடிதங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கரிசனை எப்போவுமே இருக்கிறத நான் பார்க்க முடியும். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக அப்படியே போயிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் போட்டு எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் அதில் வர அந்த நிகழ்ச்சி குறித்து, அதில் வரவங்களை குறித்து, அதில் அவருடைய கருத்துக்களை குறித்து எல்லாத்தையுமே தனித்தனியாக நீங்கள் அது எழுதி அதை பாராட்டுவது, அதில் நல்ல விஷயங்களை சொல்வது எல்லாமே நீங்கள் எவ்வளோ நல்ல உள்ளம் படைத்தவர்கள் என்று காட்டுகிறது. அதனால் அம்மாவுக்கு எனது பாராட்டுக்கள், நன்றி. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு புத்தாண்டு சிறப்பாக அமைய எங்களது ஜெபங்களும் கடவுளின் ஆசிரியர்மா. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ஒரு சின்ன தாமதம் ஃபாதர். இந்த கடிதம் நமக்கு ஆலிஸ் பிரான்சிஸ் கீழ்கட்டளையிலிருந்து ஃபாதர். ஓகே. வணக்கமும் நன்றியும் தோத்திரமும் மாதா டிவி தந்தையர்களுக்கும் பணியாளர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆசீர் எங்கள் மன எழுச்சியை கொடுக்கிறது. முழந்தாளிட்டு ஆராதனையின் போது ஜெபிக்கும் தந்தையர்களுக்கு நன்றி பல கோடி. உடல் சுகத்திற்காக நான் தினமும் தனிப்பட்ட ஜெபத்தில் வேண்டுகிறேன். உங்கள் பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு அர்த்தம் உண்டு என்பதை மாதா டிவி நிகழ்ச்சிகள் உணர்த்துகின்றன. துணிந்தவனுக்கு தோல்வியே கிடையாது, கோழைத்தனம் உள்ளவனுக்கு வெற்றியே கிடையாது என்பது உறுதி. நேரம், பணம், தண்ணீரை சரியாக பயன்படுத்த பல நிகழ்வுகள் மாதா டிவி துணை செய்கிறது. வாழ்க மாதா டிவி. நிலாமுற்றம், மொழியாக்கம், மருத்துவம், தமிழ், சிற்றாலயம், சாஸ்திரம், வரலாறு, ஓவியம், தமிழ் பண்பு, தன்னலமற்ற உழைப்பு, பல விஷயம் தெரிந்தேன். நன்றி தந்தையர்களே. மனிதன் முகம் பார்க்கிறான், கடவுள் உள்ளத்தை பார்க்கிறார். அன்னை மரியா அன்பு, பாசம், இரக்கம், சேவை, கண்டிப்பு, தியாகம், நற்பண்பு இத்தனையும் பின்பற்றி இரக்க பார்வையில் நம்மை பார்க்கிறார் என்று உறுதி பெற செய்கிறது மாதா டிவி நிகழ்ச்சிகள். ஆண்டவரின் வாக்குறுதி கலப்படமற்றது. மண்ணிலிருந்து பிரித்தெடுத்து 7 முறை புடமிடப்பட்ட தூய வெள்ளி போன்றது போல் நான் மாதா டிவி குடும்பத்தையும் தந்தையர்களையும் காண்கிறேன். இது என் சாட்சியே. மிருகத்தையும் மனிதனையும் பிரிப்பது மகிழ்ச்சி ஒன்றுதான். நமக்குள் இருக்கும் திறமையை என்ன என்று கண்டுபிடித்து வாழ வழி செய்வது மாதா டிவி நிகழ்ச்சிகள். நன்றி. டாக்டர் மதுரம் உடல்நல குறிப்புகள் தெரியாததை அறியப்படுத்துகிறது. நன்றி. பாகுபாடு இல்லாமல் சூரியன் ஒளி கொடுக்கிறது. அதுபோல் மாதா டிவி நிகழ்வில் உலகம் முழுவதும் மக்கள் மனதில் ஒளி கொடுக்கிறது என்று அருமையான கடிதம் எழுதி இப்படிக்கு நன்றி. ஆலிஸ் பிரான்சிஸ் ஃபாதர் கீழ்கட்டளையிலிருந்து எழுதியிருக்காங்க. ரொம்ப நவம்பரில் எழுதியிருக்காங்க. ஹிந்தி போச்சு கடிதம். நல்ல ஆலிஸ் பிரான்சிஸ்மா அவங்களும் ரெகுலராக நமக்கு எழுதுகிறவங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா அதில் அவங்களுடைய கடிதங்களில் அந்த கருத்துக்களை கொஞ்சம் நல்லா அழகாக நீட்டாக கொஞ்சம் வளவலன்னு எழுதாமல் கரெக்டாக எழுதியிருப்பாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நல்ல சுகத்தோடு இருங்க. கடிதங்கள் எழுதுங்க. நாங்கள் இனிமேல் நேரத்தோடய வாசிடுவோம், கவலைப்படாதீங்க. ஏன்னா இடையில் நிறைய நம்மளுக்கு 2-3 தடவை அந்த நிகழ்ச்சி போட முடியல. அப்புறம் மற்ற நிகழ்ச்சிகளாக வந்ததுனால கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. வச்சுக்காதீங்க, தொடர்ச்சியாக எழுதுங்க. அதனால் ரொம்ப மகிழ்ச்சிப்பா. அவங்களுக்கு நமது பாராட்டுக்கள், நன்றி, கடவுளின் ஆசீர். கண்டிப்பாக. ஸோ அருமையான வார்த்தைகளால் சொல்லியிருந்தாங்க ஃபாதர். உண்மையிலே மாதா தொலைக்காட்சி பார்க்குறவங்க என்ன கற்றுக்குறாங்கன்னும் போது உண்மையிலே இன்க்ளூடிங் மீ அதை சொன்ன மாதிரி நம்முடைய இயற்கை வளத்தையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் நம்முடைய நற்குணங்களையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது எல்லா நிகழ்ச்சிகள் மூலமும் நம்முடைய மாதா தொலைக்காட்சி மக்களுக்கு கொடுத்துருக்கிறதுன்ற ஒரு அருமையான பொன்மொழிகளாக நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ சிறப்பான வாழ்த்துக்களும் அன்பான வார்த்தைகளும் நன்றி ஃபாதர். நன்றி. மீண்டும் ஒரு முறை பொங்கல் தின சிறப்பு நல்வாழ்த்துக்கள் தம்பி. இனி இதயங்களே, இந்த நாட்களில் உங்களை சந்தித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எழுதுகின்ற கடிதங்களும் சரி, நீங்கள் செய்கின்ற உதவிகளும் சரி, உங்கள் ஜெபங்கள் இவங்கள் அத்தனையும் மாதா தொலைக்காட்சி பிடித்து தாங்கி நிப்பாட்டி கொண்டிருக்கிறது தான் உண்மை. தொடர்ச்சியாக எழுதுங்க, உதவி செய்யுங்க, ஜெபியுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புதிய ஆண்டில் கடவுளின் ஆசிரியர் என்னாலும் உங்களோடு தங்கி இருக்க, உங்களை வழிநடத்த, உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் ஆண்டவர் தாமே சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த அற்புதமான நாள்களுக்காக, குறிப்பாக உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் கொண்டாடுகின்ற நன்றி பெருக்கு விழாவிலே
நாங்கள் அனைவரும் தமிழர்களாய் ஒரு மனதோடு நமக்கு நன்றி கூறுகிறோம். குறிப்பாக இந்த உலகத்தை உய்வித்து கொண்டிருக்கின்ற, வாழ்வித்து கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்களை, ஏழை விவசாயிகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்தருளும். நல்ல மழையை, நல்ல சூழலை, அவர்களை விளைவிக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நல்ல விளைச்சலை கொடுத்து இந்த மக்களை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு அன்னையை, ஆரோக்கிய தாயை, உமது பிள்ளைகளை விரலுக்காய் பரிந்து பேசுங்களம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் தான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இணைய இதயங்களை, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.